வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்குன்னு கோவில் வாசல் வர வரைக்குமா சொல்லாம இருப்பீங்க? யதார்த்தமா நான் பாக்கலனா வசமா சிக்கிருப்போம். சைக்கிள் கேப்ல தப்பிச்சிட்டோம். நான் என்னடி பண்றது? உனக்கு போன் பண்ணி சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல. சரி மெசேஜ் அனுப்பலான்னு மெசேஜ் அனுப்புனேன்னா அதுக்குள்ள கோயிலே வந்துருச்சு. என்ன மெசேஜ் அனுப்புனீங்க? இது பாருங்க, பிச்சனை வேது காவிலே கவ்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல அப்படியா வந்திருக்கு? நான் என்ன நினைச்சு அனுப்புனேன்னா, நாங்கெல்லாம் கோயிலுக்கு வரோம், பிரச்சனை வரத்துக்குள்ள நீங்களும் ஜாக்கிரதையா இருங்கன்னு தான் மெசேஜ் அனுப்புனேன். ஆனா இதுல இப்படி வந்துருச்சுமா. சரிதான் விடுடி. அவங்க இப்ப எங்க? தாலி பிரிச்சு போட்டாச்சா? நீங்க இல்லாம எப்படி பாட்டி? அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. தெரியாதனமா ஒரு பூசாரிய வேற புடிச்சிட்டேன். அவரு மொத்த மந்திரத்தையும் சொல்லிட்டு தான் முடிப்பாராம். பூஜை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வாங்க வாங்க. ஐயோ, சப்போர்ட்டுக்கு இருந்த நர்மதாவையும் காணோம். இந்த நேரத்துல அத்தையும் கதிரி இங்க வந்தாங்க, நான் செத்தேன். ஓம் வீரலட்சுமி ஓம் வீரலட்சுமியை போற்றுவோம். வைரலட்சுமியை போற்றுவோம். ஏங்க, நீங்க கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் கொண்டு வந்து ஏன் தலை இறக்காதீங்க. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி முடிங்க. அவசரப்படுத்தாதீங்க மாமா. அவரு சரியா சொன்னாதானே சகல ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு முதல்ல நான் உயிரோட இருக்கணும். உங்க அம்மாவும் கதிரி என் மேல இருக்க கோவத்துல என்ன பார்த்தாங்க, கோவில் கூட பார்க்க மாட்டாங்க, இங்கேயே என்ன முடிச்சிருவாங்க. ஐயோ, நீங்க இப்படி எல்லாம் அபசகுனமா பேசாதீங்க மாமா. ஐயா, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. அகிலலட்சுமியை போற்றுவோம். அலங்காரலட்சுமியை போற்றுவோம். அன்னலட்சுமியை போற்றுவோம். இந்த செக்க கேஷ் ஆக்குறதுக்குள்ள நான் படாத பாடுபட வேண்டியது இருக்கும் போல இருக்கு. அம்சலட்சுமியை போற்றுவோம். அபூர்வ லட்சுமி. உட்காருங்க உட்காருங்க. நீங்க வரதுக்கு முன்னாடியே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்ப பாதியில சடங்கு நிறுத்தினா தப்பா இருக்கும்னு இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆமாமா, ரன்னிங்லயே ஆல்மோஸ்ட் எல்லா மந்திரத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இப்ப முடிஞ்சிடும். ஐயா, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடுங்க. சொல்றேன். நாகலட்சுமியை போற்றுவோம். ஐயா, நடக்கிறதெல்லாம் உன் திருவிளையாடல் தான் நினைச்சிட்டு இருக்கேன். எது நடந்தாலும் கடைசியில அது நன்மையா தான் முடியணும். அரசே போற்றிவோம். அமுதே போற்றிவோம். அத்தா போற்றிவோம். அற்புதா போற்றிவோம். அறிவா போற்றிவோம். அம்பளா போற்றிவோம். அரியோய் போற்றிவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மா, கெட்ட கனவு ஏதோ கண்டதா சொல்றீங்க. கனவுல வந்த மாதிரி தப்பா எதுவும் நடந்துருமான்னு சாமி கிட்ட கேட்க வந்திருக்கீங்க, சரியா? ஆமாங்க ஐயா. இந்த தாம்பூலத்துல 2 பூ இருக்குமா. இப்போ நீங்க கனவுல கண்ட மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னா வெள்ளை பூ வரும். அதுவே நடக்கும்னா சிவப்பு பூ வரும். கடவுளை நல்ல மனசுல நினைச்சுக்கங்க, நல்லதே நடக்கும். புள்ள போய் என்னத்த பண்றாரு? ஓம் அப்பா போற்றிவோம். அரணே போற்றிவோம். இல்ல, ரங்கிக்கு பூஜை பண்ணியாச்சா? இவன் வேற. நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்க. 2 பேரும் திருமாங்கல்யத்தை தொட்டு வணங்கிக்குங்க. அம்மா, நீ தொட்டு வணங்கிக்கிறமா? பெரியவங்க கிட்ட கொடுங்க. அஷ்டலட்சுமியே போற்றுவோம். ஆதிலட்சுமியே உங்க கையால நீங்களே கொடுங்க. போற்றுவோம். ஆனந்தலட்சுமியே போற்றுவோம். இஷ்டலட்சுமியே போற்றுவோம். இன்பலட்சுமியே போற்றுவோம். இதயலட்சுமியே போற்றுவோம். கடவுளே, ரங்கநாயகி இந்த தாலி இவ கழுத்துல இருந்து இறங்கணும்னு நினைக்கிறா. ஆனா நர்மதா அருண் கையாலேயே ரோகிணி கழுத்துல இந்த தாலியை போடுற மாதிரி செஞ்சுட்டா. இனிமேலாவது எல்லா பிரச்சனையும் தீர்ந்து இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் பரமேஸ்வரா. இந்தாப்பா, ரோகிணி கழுத்துல இந்த தாலி என்னைக்கு நிலைச்சிருக்கணும். கலையாத கல்வியும் குறையாத வைரமும் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத
தளராத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் கலியாத மனமும் இன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துயனின் வாதத்தில்